நமது மனம் அது குப்பை கூடை அல்ல. எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கொள்ளக்கூடிய வழக்கம் இல்லை. மனதை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். மனதில் குப்பை கூலங்களை வைத்து கொள்ளக்கூடாது. அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது ஆசை. எல்லாவற்றின் மீது ஆசை, அதை அடைய வேண்டும் என்ற விருப்பம். அந்த ஆசையினால்தான் தேவையில்லாதவற்றை அவர்கள் வாங்கி விடுகிறார்கள். அதுவும் நல்லா இருக்குதே, சூப்பராக இருக்க, வாங்கிடலாம அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2, 2க்கு 4, 4க்கு 8 தேவையில்லாமல் வாங்கி வைக்கிறது. அது குப்பையாக மாறிவிடுகிறது. ஒரு காலத்தில் உபயோகத்தில் இருக்கும், பிறகு அது தேவையற்றதாக மாறிவிடும். இப்படித்தான் எல்லா வீட்டிலும் இருக்கிறது. வீட்டில் இவ்வளவோ சுத்தமாக பண்ணுறோம், அடுத்த நாள் பார்த்தா தூசு இருக்குது, குப்பை. சின்ன பிள்ளைகள் செவுத்தில் கிறுக்கி போடுவாங்க. என் பேத்தி ஒருத்தி இருக்கா, அவள் நல்லா அப்படி எழுதுவா, டிராயிங் போட்டு அப்படியே கிழிச்சு தரையில் போட்டுவா. அதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போடணும்னு தெரியாது. அப்படித்தான் பலர் மனதிலே பல குப்பைகளை அழுக்காக வைத்திருக்கிறார்கள். குப்பை அழுக்கு எல்லாம் ஒன்று தான். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்வார், அகந்தூய்மை வாய்மையினால் காணப்படும், அது தொடக்கம் புறந்தூய்மை, நீரினால் அமையும். அகந்தூய்மை வாய்மையினால் காணப்படும். உங்கள் மனதில் குப்பைகளை அகற்றிவிட்டால் உங்கள் மனம் சுத்தமாகிவிடும். அதனால்தான் இந்த குப்பையை பற்றி பேச வேண்டியுள்ளது. கண்டதையும் வாங்காதீர்கள். அதை வாங்கி கொண்டு தூக்கி குப்பையில் போட்டு காயலாங்கடைக்கு போட்டுடுறாங்க. நிறைய பேர் அப்படித்தான். இன்றைக்கி காயலாங்கடை ஒரு சிறப்பான ஒரு வியாபாரமாக இருக்கிறது. அவங்களுக்கு இதுக்குன்னே ஒரு பஜார் ஒன்று இருந்தது நம்ம மூர் மார்க்கெட்டில். எல்லா பொருளும் கிடைக்கும், புக்கு கிடைக்கும், தேவையில்லாத பொருள் அத்தனையும் கிடைக்கும். போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. புதுப்பேட்டையில், அது சென்னையில் தான், மவுண்ட் ரோடு பக்கத்தில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா காயலாங்கடை நிறையா இருக்குது. தேவையில்லாத பொருள்கள் எல்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க. அங்கேருந்து வெளி மாநிலத்திலேருந்து வராங்க, வெளி ஊர்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. அவர்களுக்கு தேவையில்லை, மற்றவர்களுக்கு தேவை. அதில் இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். யாருக்கு தேவையில்லையோ அது மற்றவர்களுக்கு தேவையாகி விடுகிறது. எதை குப்பை என்று நினைக்கிறோமோ அதில் குப்பையிலிருந்து நல்லதை பிரித்தெடுத்து அவர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான். குப்பை மனதில் வைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் நினைத்ததை அப்படியே மறந்து விடுங்கள். மனதிலே அழுக்காறு என்று சொல்வோம், பொறாமை சொல்வோம், தீய குணங்கள் சொல்வோம். இதெல்லாம் மனதிலே வைத்து கொள்ளக்கூடாது. எப்படி ஒரு தெளிந்த நீர் இருப்பது போல மனதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால்தான் திருக்குறள், திருவள்ளுவர் இந்த விதமாக அவர் சொல்லியுள்ளார். ஸோ மனத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை நீங்கள் அகற்றிவிட்டால் உங்களுடைய அகம் தூய்மையாக இருக்கும் என்று சொல்லி இந்த முக்கியத்துவத்தை உங்களுக்கு நான் தெரிவிப்பதற்காகவே இதை நான் பதிவு செய்கிறேன்.